இப்போ வந்து நம்ம பயிற்சி 2.5 பார்க்க போறோம். இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா என சோதிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, a-3, a-5, a-7 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இது வந்து கூட்டுத்தொடர் வரிசைனால இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்னா, Tன்னு எடுத்துக்கிடுவோம். முதல் உறுப்பை T1, ரெண்டாவது உறுப்பை T2, மூணாவது உறுப்பை T3 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த T2ல இருந்து இந்த T1 கழிச்சு வர ஆன்சரும் இந்த T3ல இருந்து இந்த T2 கழிச்சு வர ஆன்சரும் ஈக்குவலா அப்படின்றத பார்ப்போம். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கணும். அப்ப வந்து T2னா என்னது a மைனஸ் 5 அதுல இருந்து T1னா a மைனஸ் 3 அதை வந்து நம்ம கழிக்கும். அப்ப வந்து a மைனஸ் 5 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்குவோமா, அப்ப வந்து இங்க பிளஸ் ஏ இருக்கு, அப்போ மைனஸ் கூட சேர்ந்தா மைனஸ் ஏ கிடைச்சிரும். இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் 3ன்னு கிடைச்சிரும். அப்ப வந்து ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிருமா, அப்ப வந்து மைனஸ் 5ல இருந்து 3 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து T3னா என்னது a மைனஸ் 7 அதுல இருந்து T2 கழிக்கணும். அப்ப வந்து T2 என்னது a மைனஸ் 5 இதை வந்து நம்ம கழிக்கும். அப்போ வந்து இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்து நம்ம பெருக்க போறோம். இப்போ a மைனஸ் 7 இருக்கும், இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்து பெருக்குனா இது பிளஸ் ஏயா இருக்கு, அப்போ மைனஸ் கூட சேர்ந்தா மைனஸ் ஏ ஆயிரும். இது இந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 5. அப்போ வந்து இந்த ஒரே லைன்ல இருக்கிறதுனால இந்த ஏயும் பிளஸ் ஏயும் இந்த மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் வந்து மைனஸ் 7ல இருந்து 5 கழிச்சா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ வந்து T2 மைனஸ் T1ல கிடைச்சதும் T3 மைனஸ் T2ல கிடைச்ச ஆன்சரும் ஈக்குவலா இருக்கா, அப்போ வந்து ரெண்டுமே அதாவது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. உடனே வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு இப்போ வந்து அடுத்தது 2வது சம் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம 2வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2, 1/3, 1/4, 1/5 இதுவும் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில அமையுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையினால இது வந்து T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் உறுப்பு, இது ரெண்டாவதுனா T2, மூணாவது T3, நாலாவது T4 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னா நம்ம எந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணோம்னா, இப்போ வந்து இந்த ரெண்டாவது உறுப்பு அதாவது T2ல இருந்து முதல் உறுப்பு அதாவது T1 கழிச்சா வர்ற ஆன்சரும், அதே மாதிரி இந்த மூணாவது உறுப்பு அதாவது T3ல இருந்து T2 கழிச்ச வர ஆன்சரும் ஈக்குவலா இருக்கணும். இதுல T4 வர கொடுத்துருக்கறதுனால நம்ம T4 வர கண்டுபிடிச்சுக்கணும். அப்ப வந்து T4ல இருந்து T4ல இருந்து T3 கழிச்ச வர ஆன்சரும் சமமா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து T1, ஃபர்ஸ்ட் வந்து T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்க போறோம். T2 என்னது 1/3 மைனஸ் T1 என்னது 1/2. இப்போ வந்து இது கீழே வந்து சேமான நம்பர் இல்லை, ஒரே நம்பரால வகுபடுற நம்பரும் இல்லை. அப்போ வந்து நம்ம இந்த குறுக்கு பெருக்கல் போட போறோம். 2 6, 1 2 2 மைனஸ் 1 3 3. அப்போ வந்து 2ல இருந்து மைனஸ் 3, அப்போ நம்ம வந்து கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடுவோம். அப்போ வந்து இது 3ல இருந்து 2 போனா 1, எது பெருசு 3 தானே, அப்போ வந்து -1/6. நம்ம ரெண்டாவது என்னதை கண்டுபிடிப்போம், T3 மைனஸ் T2 கண்டுபிடிப்போம். இப்போ வந்து T3 என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 கொடுத்துருக்காங்க, மைனஸ் T2 என்னது 1/3. இப்போ இதுக்கும் நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். 4 3 12. இப்போ 1 3 3 மைனஸ் 1 4 4. அப்போ வந்து 3ல இருந்து 4 கழிச்சா நமக்கு என்ன வரும், -1 கிடைக்குமா, பை 12. நம்ம வந்து T4 மைனஸ் T3 கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து T4 என்னது 1/5 மைனஸ் T3 என்னது 1/4. இப்போ இதுக்கும் நம்ம வந்து குறுக்கு பெருக்கல் போட போறோம். 5 20, 1 4 மைனஸ் 1 5. அப்போ வந்து -1 கிடைக்குமா, -1/20. இப்போ கிடைச்ச ஆன்சர்ல ஈக்குவலாவா இருக்கு, இல்ல வேற வேற தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா, T2 மைனஸ் T1 நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 நாட் ஈக்குவல் டு T4 மைனஸ் T3 அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லை அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அடுத்தது வந்து நம்ம மூணாவது இப்ப வந்து நம்ம மூணாவது சம் பார்க்க போறோம். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9, 13, 17, 21, 25 இது வந்து நம்ம ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா அப்படிங்கறத நம்ம இப்ப வந்து கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது கூட்டுத்தொடர் வரிசையினால நம்ம Tன்னு எடுத்துக்கிடுவோம். இது முதல் உறுப்புனால T1, இது ரெண்டாவது உறுப்புனால T2, இது மூணாவது உறுப்புனால T3, இது நாலாவது உறுப்புனால T4, இது அஞ்சாவது உறுப்புனால T5. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிப்போம். அந்த ஆன்சரும் அதே மாதிரி அதாவது மூணாவது உறுப்புல இருந்து அதாவது T3ல இருந்து இந்த T2 கழிச்சு வர ஆன்சரும், அதுக்கப்புறம் வந்து T4ல இருந்து T3 கழிச்சு வர ஆன்சரும், அதே மாதிரி T5ல இருந்து T4 கழிச்சு வர ஆன்சரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்க போறோம். இப்ப வந்து T2 என்ன கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்களா, மைனஸ் T1 என்னது 9. இப்போ 13ல இருந்து 9 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா. அதுக்கப்புறம் வந்து T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்க போறோம். T3 என்னது 17 மைனஸ் T2 என்னது 13. அப்போ 17ல இருந்து 13 கழிச்சா நமக்கு வந்து 4 தானே கிடைக்கும். அடுத்தது வந்து T4 மைனஸ் T3 கண்டுபிடிக்க போறோம். T4 என்னது 21 மைனஸ் T3 என்னது 17. அப்ப வந்து 21ல இருந்து 17 கழிச்சா நமக்கு மிச்சம் 4 கிடைக்குமா. அடுத்தது வந்து T5 மைனஸ் T4 கண்டுபிடிக்க போறோம். T5 மைனஸ் T4. அப்ப வந்து T5 என்னது 25 மைனஸ் T4 என்னது 21. அப்ப வந்து 25ல இருந்து 21 கழிச்சா நமக்கு 4 தானே கிடைக்குது. அப்ப நமக்கு வந்து T2ல இருந்து T1 கழிச்சு வந்த ஆன்சரும், T3ல இருந்து T2 கழிச்சு வந்த ஆன்சரும், T4ல இருந்து T3 கழிச்சு வந்த ஆன்சரும், T5ல இருந்து T4 கழிச்சு வந்த ஆன்சரும் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அப்ப வந்து நம்ம இதை எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3 ஈக்குவல் டு T5 மைனஸ் T4. அப்போ இது எல்லாமே ஈக்குவலா நமக்கு கிடைச்சிருக்குல்ல. அப்போ வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்தது வந்து நம்ம 4வது சம் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம 4வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1/3, 0, 1/3, 2/3 இது எல்லாமே வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது கூட்டுத்தொடர் வரிசைனால Tன்னு எடுத்துக்கிறோம். இது முதல் உறுப்புனால T1ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டாவது உறுப்புனால T2, இது மூணாவது உறுப்புனால T3, இது நாலாவது உறுப்புனால T4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்னதை கண்டுபிடிக்க போறோம், T2ல இருந்து T1 கழிச்சு வர ஆன்சரும், அதே மாதிரி T3ல இருந்து T2 கழிச்சு வர ஆன்சரும் ஈக்குவல் டு T4ல இருந்து T3 கழிச்சு வர ஆன்சரும் ஈக்குவலா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்போம். அது ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 கண்டுபிடிப்போமா. அப்ப வந்து T2 என்னது 0 மைனஸ் T1 என்னது மைனஸ் 1/3. அப்ப வந்து இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிருமா. அப்ப பிளஸ் 1/3ன்னு கிடைச்சிரும். அடுத்தது வந்து T3 மைனஸ் T2 நம்ம கண்டுபிடிக்கணுமா. இப்ப வந்து T3 என்னது 1/3 மைனஸ் T2 என்னது 0 தானா. அப்ப வந்து 1/3ல இருந்து 0 கழிச்சா அதே நம்பர் தானே 1/3 தானே வரும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா T4 மைனஸ் T3 கண்டுபிடிக்க போறோம். அப்ப வந்து T4னா 2/3 மைனஸ் T3னா 1/3. இப்ப வந்து இதுல வந்து கீழே அதாவது பகுதி சேமா இருக்கிறதுனால மேல இருக்கிறத நம்ம அப்படியே கழிச்சிடலாமா. அப்ப வந்து 2 மைனஸ் 1/3 கிடைக்குமா. அப்ப வந்து 2ல இருந்து 1 கழிச்சா 1/3 கிடைச்சிருமா. அப்ப வந்து இதுல வர்ற ஆன்சர் எல்லாம் ஈக்குவலா இருக்கா. அப்ப வந்து நம்ம என்ன எழுதுவோம், T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3. அப்ப வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு நம்ம எழுதிடணும். வரிசை ஆகும். அடுத்தது வந்து நம்ம 5வது சம் பார்க்க போறோம். 5வது சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -1, -1, 1, -1, 1, -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து
இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது, அதாவது இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிடுவோம். மொதல் உறுப்புனால T1, ரெண்டாவது T2, மூணாவது T3, நாலாவது T4, அஞ்சாவது T5, ஆறாவது T6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதில் நம்ம கண்டுபிடிக்க போறோமா, ஃபர்ஸ்ட் வந்து T2ல இருந்து T1 கழிச்சு வர ஆன்சர் ஈக்குவல் டு T3ல இருந்து T2 கழிச்சு வர ஆன்சர் ஈக்குவல் டு T4ல இருந்து T3 கழிச்சு வர ஆன்சர். இது எல்லாமே 1 - 1 அப்படிதானே போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து இவ்வளவுதான் கண்டுபிடிச்சாலே ஃபர்ஸ்ட் போதும். அப்போ வந்து T2 என்னது -1, அப்போ வந்து -1 மைனஸ் T1 என்னது 1. அப்போ வந்து -1 -1ன்னா நமக்கு வந்து -2ன்னு கிடைச்சிருமா. அடுத்தது வந்து என்னதை கண்டுபிடிப்போம், T3 மைனஸ் T2 ஆன்சர் கண்டுபிடிப்போமா. T3 என்னது 1 மைனஸ் T2 என்னது -1. இப்போ வந்து ரெண்டையும் கழிச்சா நமக்கு வந்து 0 தானே. இப்போ வந்து நம்ம 5வது சம் பார்க்க போறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -1, 1, -1, 1, -1 இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது கூட்டுத்தொடர் வரிசைனால நம்ம Tன்னு எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4, அஞ்சாவது உறுப்பு T5, ஆறாவது உறுப்பு T6. இப்போ வந்து இது எல்லாமே 1 - 1 அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அப்போ வந்து என்ன நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு T2 - T1 equal to T3 minus T2 equal to T4 minus T3. இன்னும் T5, T6லாம் இருக்கு. ஆனா இது எல்லாமே 1 - 1 அப்படின்ற மாதிரி வர்றதுனால நம்ம இவ்வளவு கண்டுபிடிச்சாலே ஃபர்ஸ்ட் போதும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் T2 minus T1 கண்டுபிடிப்போமா. T2 வேல்யூ என்னது -1, அதாவது T2 minus T1 கண்டுபிடிக்க போறோம். T2 வேல்யூ வந்து -1 மைனஸ் T1 வேல்யூ 1. அப்போ வந்து -1 -1 கூட்டினா வந்து -2 நமக்கு ஆன்சர் கிடைக்குமா. அடுத்தது வந்து நம்ம T3 மைனஸ் T2 கண்டுபிடிப்போமா. T3 வேல்யூ என்னது 1 மைனஸ் T2 வேல்யூ என்னது -1. அப்போ வந்து 1 இந்த மைனஸும் பிளஸ் ஆயிருமா. அப்போ வந்து +1 ஈக்குவல் டு 2ன்னு ஆயிருமா. அடுத்தது வந்து T4 மைனஸ் T3. T4 என்னது -1 மைனஸ் T3 என்னது +1. அப்போ இது ரெண்டும் மைனஸ்னா கூட்டி -2 எழுதப்படுமா. அப்போ -2ன்னு கிடைச்சிருமா. அப்போ இது எதுவுமே ஈக்குவலா இல்லையா. அப்போ வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லையா. அதை நம்ம வந்து எடுத்து எழுத போறோம். அப்போ வந்து T2 மைனஸ் T1 நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 நாட் ஈக்குவல் டு T4 மைனஸ் T3. இது எதுவுமே சமம் இல்லை, அதனால நம்ம இங்க நாட் ஈக்குவல்டுன்னு போட்டிருக்கோம். அப்போ வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லைன்னு நம்ம எழுதிடணும். இதோட இந்த சம் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம 2வது சம் பார்க்க போறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் Dக்கு கூட்டுத்தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = 5, D = 6. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும், A, A plus D, A plus 2D, A plus 3D. இந்த மாதிரி தான் இது போயிட்டே இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசை வந்து இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இதுல ஏயும் டியும் கொடுத்துருக்காங்க. அது இதுல சப்ஜெக்ட் பண்ணா நமக்கு வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கிடைச்சிடும். இப்போ வந்து இதுல A5 அப்ப வந்து A இருக்கிற இடத்துல 5 போட்டுடணும். இதுல வந்து A plus D, அப்ப வந்து A இருக்கிற இடத்துல 5 போட்டோம், பிளஸ் D இருக்கிற இடத்துல 6 போட்டிருக்கோம். இங்கேயும் A இருக்கிற இடத்துல 5 போட்டாச்சு, பிளஸ் 2 D இருக்கிற இடத்துல 6 போட்டாச்சு. இங்கேயும் A இருக்கிற இடத்துல 5 போட்டாச்சு, பிளஸ் 3 D இருக்கிற இடத்துல வந்து 6 போட்டாச்சு. இந்த மாதிரி இந்த சம் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த 5, 5 plus 6 வந்து 11, 5 plus 2 12, 5 3 18. இப்போ வந்து 5, 11, 5 plus 12 17, 5 plus 18 23. இதே மாதிரி இது போயிட்டே இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ வந்து கூட்டுத்தொடர் வரிசை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னதுன்னா 5, 11, 17, 23. ஃபர்ஸ்ட் சம்மோட கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 2வது சம் செய்ய போறோம். இப்போ வந்து நம்ம 2வது சம் பார்க்க போறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = 7, D = -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதோட கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா A, A plus D, A plus 2D, A plus 3D அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்.
இப்போ வந்து ஏ இருக்கிற இடத்துல வந்து நம்ம 7 சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுமாரி டி இருக்கிற இடத்துல -5 சப்ஜெக்ட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ இங்கே ஏயா அப்போ வந்து 7 ப்ளஸ் டி இருக்கிற இடத்துல -5 கமா ஏ இருக்கிற இடத்துல 7 ப்ளஸ் 2 டி இருக்கிற இடத்துல -5 கமா ஏ இருக்கிற இடத்துல 7 ப்ளஸ் 3 டி இருக்கிற இடத்துல -5 சப்ஜெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ வந்து 7 கமா இந்த 7 இந்த ப்ளஸும் மைனஸும் சேர்ந்தா -5ன்னு கிடைச்சிருமா? கமா 7 இப்போ வந்து இதில் +2 இன்ட்டு -5ன்னு இருக்கா அப்போ வந்து 2 10 -10ன்னு கிடைச்சிரும். கமா 7 இங்கேயும் +3 இன்ட்டு -5ன்னு இருக்கா அப்போ வந்து 3 15 -15ன்னு கிடைச்சிரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து 7 கமா 7லேருந்து 5 கழிச்சா 2 கமா இப்போ 7லேருந்து -10 கழிச்சா வந்து நம்ம கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடுவோம். அப்போ நமக்கு வந்து -3ன்னு கிடைக்கும். இதில் வந்து 7லேருந்து 15 கழிச்சா நம்ம கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளம் போடுவோம். இதில் -15 தான் பெருசு. அப்போ மைனஸ் தானே பெருசு. அப்போ வந்து -8ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த வரிசை போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம 3வது சம் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = 3/4 D = 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். அதோட நார்மல் ஃபார்முலா வந்து என்னதுன்னா A + D A + 2D A + 3D. இப்போ வந்து இதில் A கொடுத்துருக்காங்க. A இருக்கிற இடத்துல ஏயும் டி இருக்கிற இடத்துல டியையும் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ A இருக்கிற இடத்துல 3/4ன்னு போட்டுட்டோம். கமா 3/4 ப்ளஸ் டியா அப்போ வந்து டிக்கு 1/2 கமா A இருக்கிற இடத்துல 3/4 ப்ளஸ் 2 டி இருக்கிற இடத்துல 1/2 கமா ஏ இருக்கிற இடத்துல 3/4 ப்ளஸ் 3 டி இருக்கிற இடத்துல வந்து 1/2 இப்படி இந்த லைன் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து 3/4 கமா இதில் வந்து 3/4யும் 1/2யும் நம்ம வந்து கூட்ட போகிறோம். இதில் வந்து நம்ம மீச்சியமே எடுக்கலாமா? அப்போ அதாவது 4ம் 2ம் வந்து ஒரே வேப்பாடில் வகுப்படும்ல. அப்போ வந்து நம்ம இதுக்கு மீச்சியமாக தான் எடுப்போம். அப்போ வந்து இது ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கா? இப்போ வந்து 2 4 1 2 2 அப்போ 2 4 அதாவது 4 இந்த கீழே வந்துடும். இப்போ நம்ம எப்படி எடுப்போம்னா இங்கே இந்த கீழே இருக்கிற 4 வரணும். இப்போ வந்து ஒரு நாள் 4ஆ அப்போ மேலேயும் 1 வச்சு பெருக்கும். அப்போ வந்து 1 3 3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 2க்கும் 2 4 அப்படின்னு கீழே உள்ளது கிடைச்சிருமா? அப்போ மேலேயும் அந்த 2 வச்சு தான் பெருக்கணும். அப்போ 1 2 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆமா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/4 ப்ளஸ் 2 1/2 அப்போ வந்து இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு வந்து மிச்சம் என்ன இருக்கும்? 3/4 இங்கே இதெல்லாம் கேன்சல் ஆனால் 1 மிச்சம் இருக்குமா? அப்போ வந்து 1 போட்டிருக்கோம். கமா இங்கே என்ன இருக்கும்? 3/4 இருக்கும் ப்ளஸ் 1 3 3 அப்போ வந்து 3/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? 3/4 போட்டாச்சு. கமா 3யும் 2யும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குமா? அப்போ வந்து 5/4 போட்டாச்சு. கமா இப்போ வந்து இது கீழே ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து கீழே 1 இருக்குன்னு எடுத்துக்கும். அப்போ வந்து ஒரு நாள் 4 இப்போ வந்து இது குறுக்கு பெருக்கல் போடுறோம். அப்போ வந்து 1 3 3 ப்ளஸ் ஒரு நாள் 4 கமா இது ரெண்டுக்கும் இதே மெத்தட்ல தான். ஏன்னா 4 2 ஒரே வைப்பர்ல வருமா? அப்போ வந்து இதுக்கு மீச்சியமே எடுத்தா நமக்கு வந்து 4ன்னு கிடைக்குமா? பை இப்போ வந்து கீழே ஒரு நாள் 4 அப்போ மேலேயும் 1 வச்சு தான் பெருக்கும். 1 3 3 ப்ளஸ் இதில் வந்து கீழே 2 வச்சுருப்போம். 2 4ன்னு கிடைக்குமா? அப்போ மேலேயும் 2 வச்சு பெருக்கும். அப்போ வந்து 2 6ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து 3/4 5/4 வந்து 3யும் 4யும் கூட்டினா நமக்கு வந்து 7 கிடைக்குமா? அப்போ வந்து 7/4 கமா 3யும் 6யும் கூட்டினா 9/4ன்னு கிடைக்குமா? அப்போ வந்து நம்ம தேவையான கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 3வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Tn = -3 + 2n கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த எண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 சப்ஜெக்ட் பண்ணுவோம். n = 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? T1 இந்த எண் இருக்கிற இடத்துல 1 போட்டாச்சு. -3 + 2 இந்த எண் இருக்கிற இடத்துலையும் 1 போட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -3 + 2 இப்போ கூட்டினா -1ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து n = 2 நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த T இந்த எண் இருக்கிற இடத்துல 2 போட்டாச்சு. = -3 + 2 இந்த எண் இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து 2 போட்டாச்சு. அப்போ வந்து என்ன கிடைக்கும்? -3 + இது 2 4ன்னு கிடைக்குமா? அப்போ வந்து
பிளஸ் ஒன்றுன்னு கிடைக்குமா? 4ல இருந்து -3 கழிச்சா நமக்கு வந்து மிச்சம் 1 கிடைக்குமா? இப்போ வந்து T1 வந்து -1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். T2 வந்து +1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து முதல் உறுப்புனா, அதாவது ஏனா முதல் உறுப்பு. அப்போ முதல் உறுப்புனா என்னது? T1 தானே இதோட T1னா கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு அப்படின்னு அர்த்தமா? அப்ப வந்து A வந்து என்னதுன்னா -1. அதுக்கப்புறம் வந்து பொது வித்தியாசம். பொது வித்தியாசத்த நம்ம எப்படி எடுப்போம்னா, Dன்னு எடுப்போம். Dன்னா என்னது? இந்த 2வது அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில 2வது உறுப்ப உறுப்புல இருந்து கழிச்சா கிடைக்கிற ஆன்சர் தான். அப்ப வந்து 2வது உறுப்பு என்னது? T2 - T1 அப்ப 2வது உறுப்பு 1. அதுல இருந்து நம்ம கழிக்கணும் உறுப்பு. அதாவது உறுப்பு வந்து -1. அப்ப வந்து 1 இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிருமா? அப்ப வந்து +1ன்னு ஆயிருமா? அப்ப 1 கூட்டினா 2ன்னு ஆயிருமா? அப்ப வந்து A = -1 D = +2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல வந்து நம்ம 2வது சம் செய்ய போறோம். அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, Tn = 4 - 7nன்னு குடுத்துருக்காங்க. இப்ப வந்து n = 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப வந்து T1 = இந்த இடத்துல 4 போட்டாச்சு, -7 இந்த n இருக்கிற இடத்துல 1 போட்டாச்சு. அப்ப என்ன கிடைக்கும்? 4 4 7 அப்ப வந்து -7 அப்ப வந்து இதுல இருந்து 4ல இருந்து -7 அத கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடுவோமா? அப்ப 7ல இருந்து 4 கழிச்சா 3 அப்ப பெரிய நம்பர் 7 தானே அப்ப வந்து -3ன்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் வந்து n = 2ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப வந்து T இந்த n இருக்கிற இடத்துல 2 போட்டாச்சு = 4 - 7 இந்த n இருக்கிற இடத்துலயும் நம்ம இந்த 2 போட்டாச்சு. = இந்த 4 மைனஸ் 7 2 14 அப்ப வந்து 4ல இருந்து -14ன்னா நமக்கு மிச்சம் -10ன்னு கிடைக்குமா? அப்ப வந்து T1 = -3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. T2 = -10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வந்து Aனா முதல் உறுப்பு. அப்ப வந்து முதல் உறுப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -3. அதுக்கு வந்து பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொது வித்தியாசத்த நம்ம Dன்னு எடுப்போம். Dன்னா என்னதுன்னா 2வது உறுப்புல இருந்து உறுப்ப கழிச்சா வர்றது. அப்ப வந்து T2 - T1. அப்ப வந்து T2ங்கிறது -10 மைனஸ் T1ங்கிறது -3. அப்ப வந்து -10 இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிருமா? அப்ப வந்து +3 ஆயிருமா? அப்ப வந்து -10ல இருந்து +3 அப்படின்னா என்ன கிடைக்கும்? -7ன்னு கிடைக்குமா? அப்ப வந்து A = -3 D = -7ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம 4வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப வந்து 19வது அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில என்னாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா தான் இது. Tn = A + n-1 D. இதுல வந்து n வந்து 19வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து 19ன்னு கொடுத்தாச்சு. இதை வந்து Aயும் Dயும் நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்க போறோம். A அப்படிங்கிறது என்னதுன்னா முதல் உறுப்பு. முதல் உறுப்புனா இதுல இது ஃபர்ஸ்ட் உறுப்பு -11 அப்ப இதுதான் A. அப்ப வந்து A = -11 நம்ம எடுத்து எழுதிட்டோம். அதுக்கிட்ட வந்து D. Dன்னா என்ன அர்த்தம்னா முதல் உறுப்பு 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். அதாவது T2 - T1. அப்ப வந்து இதுல வந்து 2வது உறுப்பு என்னது? -15 அப்ப வந்து -15 T1 அதாவது முதல் உறுப்பு என்னது? -11 அப்ப வந்து -11. அப்ப வந்து -15 இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிருமா? அப்ப வந்து +11 ஆயிரும். அப்ப வந்து -15 +11னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -4ன்னு கிடைக்கும். அப்ப வந்து நம்ம D = -4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப வந்து நமக்கு Nனும் தெரியும், Aயும் தெரியும், Dயும் தெரியும். இத வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப வந்து நம்ம Tn = A + n-1D இதுதான் ஃபார்முலா. இப்ப வந்து நம்ம 19வது உறுப்பை காண்க அப்படின்னு சம்ல கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து n = 19. அப்ப வந்து T19 = A இருக்கிற இடத்துல வந்து நம்ம -11 போட்டுட்டோம். பிளஸ் n இருக்கிற இடத்துல வந்து நம்ம 19 போட்டாச்சு. 19 - 1 இன்ட்டு D இருக்கிற இடத்துல வந்து நம்ம -4ன்னு போட்டாச்சு. இப்ப வந்து -11 இப்ப வந்து பிளஸ் 19ல இருந்து 1 கழிச்சா 18 கிடைக்குமா? வெளிய -4 இருக்குது. இப்ப வந்து அந்த -11 நம்ம அப்படியே போட்டுட்டோம். அடுத்தது வந்து 18 இன்ட்டு -4ன்னு இருக்குது. அப்ப பிளஸும் மைனஸும் சேர்ந்தா மைனஸ்ன்னு கிடைச்சிருமா? அப்ப வந்து 18 இன்ட்டு 4ன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 18க்கு 4 72ன்னு கிடைக்குமா? அதாவது -72ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப வந்து மைனஸும் மைனஸ்னா நம்ம கூட்டி மைனஸ் அடையாளம் போடுவோமா? அப்ப வந்து -11 72 நமக்கு வந்து கூட்டினா 83ன்னு கிடைக்கும். அப்ப வந்து 19வது உறுப்பு நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா -83ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான்.
இப்போ வந்து நம்ம 5வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 16, 11, 6, 1 என்ற கூடுதொடர் வரிசையில் -54 என்பது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து இந்த கூடுதொடர் வரிசை என்ன குடுத்துருக்காங்க? 16, 11, 6, 1 இந்த மாதிரி இது வந்து -54 வரைக்கும் போகும். அது வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதாவது -54 எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எத்தனாவது உறுப்புன்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப வந்து கூட்டுத்தொடர் வரிசையில எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? Tn = a plus n minus 1 into dயா. இப்ப வந்து இதுல வந்து எண்ணாவது உறுப்பு அதாவது -54ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது Tn = -54 அதாவது கூடுதொடர் வரிசையில் உள்ள உறுப்பு. ஆனா n அப்படிங்கிறது அதாவது இது எத்தனாவது உறுப்புன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து Tn = -54ன்னு எடுத்துட்டோம். இனிமே இதுல இருக்கிற a கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்னது? 16. அப்ப வந்து 16ன்னு போட்டாச்சு. இனிமே d கண்டுபிடிக்க போறோம். d உறுப்பு dனா என்னது? 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சா ஆன்சர். அதாவது T2 - T1. இப்ப வந்து T2னா என்னது? இதுல T2 அதாவது இது T1 இது T2. அப்ப வந்து T2 என்னது? 11 மைனஸ் T1 என்னது? 16. அப்ப வந்து 11ல இருந்து 16 கழிச்சா நமக்கு வந்து -5ன்னு கிடைக்குமா? அப்ப வந்து Tn = a plus n minus 1d இதான ஃபார்முலா. இப்ப வந்து a இருக்கிற இடத்துல வந்து Tn = a இருக்கிற இடத்துல வந்து நம்ம 16 போட்டாச்சு பிளஸ் n minus 1 d இருக்கிற இடத்துல வந்து நம்ம -5 போட்டாச்சு. அப்ப வந்து நமக்கு Tn = 16 plus n minus 1 into -5 அப்படின்னு கிடைச்சிருமா? அப்ப வந்து Tnக்கு நம்ம ஏற்கனவே வந்து -54 அப்படின்னு நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம். அப்ப வந்து Tn இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த -54 போட்டுக்கிறோம். = இந்த 16 அப்படி இருக்கும் பிளஸ் n minus 1 அப்படி இருக்கும் -5. இப்ப வந்து இங்க 16 இங்க பிளஸ்ஸா இருக்கா? அப்ப இந்த சைடு வந்தா மைனஸ் ஆயிருமா? அப்ப ஏற்கனவே இங்க வந்து -54 இருக்கு. இந்த 16 இந்த சைடு போனா -16 ஆயிரும். n minus 1 into -5 அப்படின்னு இருக்கும். அப்ப வந்து -54 -16னா கூட்டி மைனஸ் அடையாளம் போடுவோமா? அப்ப வந்து நமக்கு -70ன்னு கிடைச்சிருமா? n minus 1 இங்க வந்து இந்த -5 வந்து பெருக்கலா இருக்கா? அந்த சைடு போனா வகுத்தல் ஆயிருமா? அப்ப வந்து வகுத்தல் -5ன்னு கிடைச்சிருமா? அப்ப வந்து இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிருமா? ஓரஞ்சு 5 இங்க வந்து ஓரஞ்சு 5 7ல 5 போனா மிச்சம் 2 இருக்குமா? அப்ப வந்து இது 20 ஆயிருமா? 20ல 4 5 20 அப்ப வந்து 14 அப்படின்னு இந்த சைடு கிடைச்சிருக்கா? இங்க n minus 1 அப்படின்னு இருக்குமா? அப்ப வந்து நமக்கு n தான் தேவை. அப்ப வந்து n இங்க இருந்துட்டு இங்க 14 இருக்கு. இந்த -1 இந்த சைடு வந்தா +1 ஆயிருமா? அப்ப n = 15 நமக்கு கிடைச்சிருமா? அப்ப வந்து சம்ல என்ன கேட்டிருக்காங்க? -54 என்பது எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து நம்ம Tn இருக்கிற இடத்துல வந்து -54 தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு வந்து எத்தனாவது உறுப்புன்னு ஆன்சர் கிடைச்சிச்சு? 15ன்னு அப்ப வந்து 15வது உறுப்பு தான் -54. அதாவது n = 15ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான்.